காட்டாம காட்டடி. சும்மா குரங்கு மாதிரி அப்படி இப்படின்னு தலையை திருப்பிக்கிட்டு நிக்கிற. எவ்வளவு பேனு. சின்ன பிள்ளைங்க தலையில கூட இம்புட்டு பேன் இருக்காது. திங்கள் தீனி எல்லாம் பேனுக்கு தான் போகுது போல இருக்கு. என்னடி பொம்பளை நீ? ஏன் தலையை அப்பப்ப சீவி வைக்க மாட்டியா? ஐயே சரியான பேனு பிடித்தியா இருப்பிய போல இருக்கு. இந்த தாமரை தலையில இருக்கிற பேனை எடுக்காதுன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். சும்மா கையை எட்டட. பேன் எடுத்தனா அப்புறம் என்கிட்ட இருக்கிற காசு பணமெல்லாம் வாங்கிட்டு போயிடும். ஐயே அப்படியே இவ வச்சிருக்கிற காசு பணமெல்லாம் என்கிட்ட வந்துதான் நான் அப்படியே பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரி ஆக போறேன் பாரு. போடி அந்தட குரங்கு மாதிரி மண்டையை போட்டு புரண்டிக்கிட்டு கிடந்தியன்னு பார்த்தேன். பேன் எடுக்காது என் பேனை. அப்ப உன் தடையை காமிய. உன் தலையில இருக்கிற பேனை நான் எடுக்கிறேன். காமிய பாக்கும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். தக்கா திங்கிறதுக்கு எதுவும் இருக்காடி? வாய் அப்படியே பரபரன்னு இருக்கு. ஏதாவது இருந்தா போய் எடுத்துட்டு வாயேன். இப்ப தானே ஒரு பை மலடியை தின்ன, உடனே என்ன வாய் பரபரன்னு இருக்கு? இது என்ன வயிறா பண்ணஞ்சாலா? எவ்வளவுதான் தாமரை தின்னுவேன்? உனக்கு மீன் வாங்கி போட்டே கட்டுப்படியாதுல. அடி போடி, கண்ணு வைக்காத. எங்க அந்த ராசாத்தி சோறு கீரை எதுவும் ஆக்கிட்டாலா இல்லையா? உடனே அவங்க கிட்ட போயிடு. தாமரை நீ ஏன்டா இப்படி எல்லாம் இருக்க? இந்த மைனி பாவம் தானே. சும்மா அப்ப பாரு அவங்க கிட்ட ஏதாவது சண்டை வாங்கிக்கிட்டே இருப்பியா? அதெல்லாம் அப்படித்தாண்டி. நாத்தனார்னா இந்த மாதிரி தான் பவுசை காமிச்சிக்கணும். என்னத்தை செய்ய? இப்படி எதுவும் மிரட்டி வச்சாதான் நாளை பின்ன நமக்கு மரியாதை கொடுப்பாளுவே. அவளுக்கு பயந்துக்கிட்டே போனா அப்புறம் சுத்தமா நம்மளை கண்டுக்கவே மாட்டாளுவே. வர போறவெல்லாம் என்னை கேவலமா பேசுறதாலதான் இந்த ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத உதவ கரையெல்லாம் என்னைய பார்த்து என்னடின்னு கேட்டுக்கிட்டு போகுது. என்னத்தை செய்ய? எல்லாம் என் தலையெழுத்து, எல்லாம் என் நேரம். ஏன் மைனி என்னாச்சு? ஏன் அப்படி கோவமா வரீங்க? போகையில நல்லா தானே போனீங்க. என்னமோ ஆச்சு. உங்களுக்கு என்ன நடந்தா என்ன இப்ப உங்களுக்கு? என்ன மைனி நீங்க எதுக்கு இப்படி கோவமா பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு என்ன நீங்க? அடியே என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும். நாங்க என்ன நீ வர இடம் போற இடம்லாம் கேமரா வச்சுக்கிட்டா பாக்குறோம். ஏன் எவளும் எதுவும் சொன்னால எவகிட்ட எதுவும் வம்பு வாங்கிட்டு வந்தே என்ன? நான் தான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வம்பு வாங்க போறேன். வம்பு எவன் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன? என்னைய பத்தி தான் நல்ல ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நல்ல கேட்கறவள. அப்புறம் என்ன? நான் ஒருத்தி தான் இந்த ஊருக்குள்ள கேட்க ஆள் இல்லாதவன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதான் எல்லாரும் என்கிட்டயே ஏறிக்கிட்டு வரலவே. அப்படி என்னதான் ஆச்சு? எவதான் என்ன கேட்டா சொல்லுங்க மைனியே. ராசதிகா உனக்கு வாய் இல்லையே என்ன? அந்த லட்சுமியை சும்மா விட்டுட்டு வந்த. அவ என்ன பேச்சு பேசுற? அவ எப்படி கிடந்த பொம்பளை? என்ன இப்ப பணம் வந்துட்டு அவ பெரிய இவளாவ? வசந்தி நல்லா கேளுடி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே அவளை 4 இடி இழுப்பலாம்னு தோணுது. சின்ன பொண்ணு வசந்தி என்னடி ஆச்சு? சொல்லுங்கடியே. இன்னத்துக்கு என் மைனி வந்து கத்திட்டு கிடக்கு. யார் என்ன சொன்னா? ஏன் அந்த லட்சுமி என்ன உம்பு பண்ணா சொல்லு. ஏன் தங்கமையில கேட்டுட்டு நீ என்ன உன் மைனிக்காக சப்போர்ட்டுக்கா போற? இல்ல நீங்களா அவங்களை எடுத்தறிஞ்சு பேசுறதாலதான் இப்படி தெருவுல இருக்கிறவ மதிக்க மாட்டேங்கிற. அடியே நாங்க எடுத்தறிஞ்சு பேசுறேன்னா அவ ஏன் தம்பி பண்ணாட்டி நான் எதுவும் பேசுவான்னு சொல்லுவேன். அதனால அடுத்தவ பேசுனா நாங்க அப்படியே விட்டுடுவோமா? எவ என்ன பேசுறான்னு மட்டும் சொல்லுடி. அவ கை தனியா கால் தனியா பிச்சு கொடுக்கல. நான் தாமரை கிடையாது. சொல்லுடி வசந்தியே. அந்த லட்சுமி இருக்கா பாரு, அவ வீட்டு ஆடு 2-3 நாளா உன் வீட்டு தோட்டத்துல இருக்கிற எல்லா செடியும் கடிச்சு வச்சிருக்கு போல இருக்கு. இந்த ராசத்தியக்காவ 2-3 வாட்டியா போய் லட்சுமி ஆட்டை பிடிச்சு கட்டு தோட்டத்துக்கு வருது அவுத்து விடாதுன்னு சொல்லிருக்கு. அதுக்கு அவ ஒண்ணுல வீணா போன சிரிக்கையில என்னைய பார்த்து பேசுறா. இவளோட தகுதிக்கெல்லாம் இவ என்கிட்ட வச்சுக்கலாமான்னு சொல்லி பாய்க்க வந்தபடியே பேசி அனுப்புது. அதையெல்லாம் இது காதுல வாங்கிட்டு சும்மா கம்முன்னு வருது. என்ன ஆளோ? நான் என்னடி வசந்தி கேட்கறது சொல்லு. சரி நான் எதுவும் கேட்க போய் அந்த மனுஷன் எதுவும் சண்டைக்கு போய் பெரிய பிரச்சனை ஆயிடுமான்னு சொல்லிட்டு தான் நான் பாட்டுக்கு பேசாம வந்தேன். அவ கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்குண்டு யார் இருக்கா? எனக்குண்டு அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா இப்படி வரவ பரவல என்னைய வாயிலே பேசுவாளா? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் எனக்குன்னு யாரு இருக்கான்னு கேக்குற? உனக்குன்னு நாங்க இருக்கோம். அதை நீ நினைச்சே இல்லையா? அப்ப நாங்களாம் உனக்கு ஆகாதவங்களா? ஏன் அந்த மாதிரி எல்லாம் பேசுற? ஆயிருந்தேன்னு சொன்னாலும் கூட பிறந்த மாதிரி ஆக முடியுமா சின்ன பொண்ணு? அடே என்னடி நடு வீட்டுல நின்னுக்கிட்டு நீலி கண்ணீர் அடிச்சுக்கிட்டு நிக்கிற? நீ எல்லாம் அழுது காரியம் படிக்கதான் லாய்க்கு. என்ன பொம்பளையாவ இருப்பா சொல்லு. இந்த பாருங்க மைனிய சும்மா தேவையில்லாத என்கிட்ட எதுவும் வம்பு வச்சுக்காதீங்க. நான் இருக்கிற கோவத்துல அவளுக்கு பதிலா உங்களுக்கு தூக்கி போட்டு மிதிச்சிரும் பாத்துக்கோங்க. எம்மாடி என்னடி இவன் காளியாட்ட நீலியாட்ட ஆடுவாப்புல. மைனிய நீங்க வாங்க பேசாம என் கூட. என்னத்துக்கா வந்து மாதிரி எல்லாம் பேசுன? ஏன் அந்த லட்சுமிக்கு இப்ப என்னவா? தங்கம் அவகிட்ட எல்லாம் நம்மளால வச்சுக்க முடியாதுடியே. ஏன்டி இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னு கேட்டதுக்கே நான் இப்படி தாண்டி என்னடி பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு நிக்கிறா. வேற என்ன எல்லாம் பணம் இருக்கிற திமிருதே. சரி விடு, அதை பத்தி எதுவும் இது பண்ணிக்கிட்டு நிக்காத. பேசாம போய் வேலையை பாரு. தாமரா கிளம்புடி நீ வாக்கா. இன்னைக்கு அவ கைகளை உடைச்சி அவ எந்த வாயில பேசினாலும் அந்த நாக்க நறுக்கல நான் தங்கமயில் கிடையாதுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. உங்க வேலையை போய் பாருங்க. எனக்காண்டி யாருக்கிட்டையும் போய் பேச வேணாம். என்ன நினைச்சுக்கிட்டேன் மைனிய? எங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டே நீ? நம்ம வீட்டுக்குள்ள நமக்குள்ள 1000 சண்டை இருக்கும். அதனால அடுத்த உன்னைய பார்த்து பேசுவா. நாங்க அப்படியே விட்டுட்டு போகணுமா? நல்லா சொல்லிட்டு தாங்க. இந்த பாருடியே நீ என் தம்பி பண்ணாட்டி நமக்குள்ள 1000 இருக்கும். நீ என்ன வெளியே போன நீ சொல்லுவ, நான் உன்னை வெளியே போன நான் சொல்லுவேன். ஆனா அடுத்தவன் நம்மள பார்த்து பேசக்கூடாதுடியே. அவளுக்கு என்ன அம்புட்டு கேட்டாளா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாளா? நாங்க எதுக்கு இருக்கோம்? யார் இல்லைன்னு சொல்லி காட்டினாலாமே. அம்புட்டு பேர் அவளுக்கு இருந்து எவடி வந்து அவளை பார்த்தா? நாங்களாவது அப்பாப்பான்னு சொல்லி வந்துகிட்டு போறோம். அவளுக்குன்னு ஒரு ஆள் வந்திருக்காங்களே. அதெல்லாம் விடு. அவளை மாதிரி நம்மளும் பேசினா அப்புறம் அவளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அது எங்கேயாவது கடந்தா போகுது. அது திருந்தா ஜென்மம் அப்படிதான் பேசும். அப்படியெல்லாம் பேசுறவள சும்மாவே விடக்கூடாது சின்ன பொண்ணே.
வேண்டாம் மேனி, நீங்க எதுவும் பேச வேண்டாம். அப்புறம் உங்க தம்பிக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிடும். இந்தா இன்னைக்கு இப்படி பேசிட்டு திரும்பவும் நாளைக்கு எதுவும் வேணும்னா நம்ம கிட்ட தான் வந்து நிப்பாளுவ. வருவாள் வரல, வராமலா போயிடுவாளுவ. அன்னைக்கு வச்சு தீர்த்துக்கிறேன். என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு யாராவது ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா இப்படியெல்லாம் பேசுவாங்களா? என்னடி தங்கம் இவ இப்படியெல்லாம் இருக்கா? அப்ப நாங்க 2 பேரும் வேற இல்ல, எங்களை நீ வேற ஆளா தானே நினைக்கிற? இந்த வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு எங்களுக்கு சோறு போடுறது, எங்களுக்கு பணிவிடை செய்யறது, அதையெல்லாம் சும்மா தான் போல இருக்கு. நடிச்சுக்கிட்டு திரியுறியாடி? இக்கா எசனா இந்த மைனி நம்ம கிட்ட இம்புட்டு நாள் நடிச்சுக்கிட்டு தான் திரியுது போல இருக்கு. பாத்தியா இத? எப்ப பாரு எனக்காக யாரு இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் நாங்களா இல்லையா? எங்க 2 பேரையும் பார்த்தா உன் அக்கா தங்கச்சி மாதிரி இல்லையே என்ன? அதுக்குள்ள தங்கம் 1000 இருந்தாலும் என்னக்கா, 1000 இருந்தாலும் 500 இருந்தாலும் சொல்லிக்கிட்டு கிடக்குற. இந்த உன் நாத்தனாரு எம்புட்டு பாசமா நான் இருக்கேன்னு சொல்றாங்க, அதை நினைச்சு பெருமைப்பட்டுப்பியா? இப்படியெல்லாம் இந்த காலத்துல எவ இருக்கா சொல்லு? சரி போதும் உங்க குடும்ப பாட்டை நிப்பாட்டுங்க. இந்த ஏக்கா உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, பங்குனி உத்திரம் வரப்போதில்ல, அதுக்கு பழனிக்கு பாத யாத்திரை போலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நீயும் வரியா இல்லையா? என்னது பழனிக்கு பாத யாத்திரையா? இது இங்க இருந்து அம்புட்டு தூரம் நடந்து போக முடியுமா உன்னால? என்னடி சொல்ற? எப்படி போவ? எம்புட்டு செலவாகும்னு தெரியுமா? ஐயே, உனக்கு என்ன வீடா வசலா பிள்ளையா குட்டியா? அப்படியே கிளம்பி போவ, எங்களுக்கெல்லாம் அப்படியா? இந்த தங்கமையில நிறுத்து சித்த. பாத யாத்திரைன்னா அப்படியே இங்க இருந்து நடந்தேவா போவாங்க? பாதி தூரம் பஸ்ல போயிட்டு அப்புறம் பாதிக்கு மேல நடந்து போக வேண்டியதே. இதுக்கு பேரு பாத யாத்திரை உங்க ஊர்ல? நல்லா இருக்குடி. ஏட்டி பழனி மட்டுமா இல்ல வேற எங்கேயும் போயிட்டு வாரீங்களா? எனக்கு வேண்டுதல் இருக்கு, நானும் வரட்டுமா கூட? அதெல்லாம் இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. முடிவாகும் போது சொல்றேன். யாராவது வரீங்களோ லிஸ்ட் கொடுங்க. சின்ன பொண்ணு, வீட்டுல உள்ள அவ்வளவு பேருமா கிளம்பி போறீங்க? இந்த பிள்ளைக்குட்டி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எப்படி போயிட்டு வருவீங்க? ஆமா சின்ன பொண்ணு, பேசாம நம்ம மட்டும் வீட்டுக்கு ஒருத்தி பொம்பளை கிளம்பி போயிட்டு வந்துடலாமே. நம்மளுக்கு அந்த பஸ்லயும் ஃப்ரீ தானே. டவுன் பஸ்ஸா பார்த்து ஏறி போயிட்டு பண்ணையில சாமியை கும்பிட்டுட்டு திரும்ப அந்த டவுன் பஸ்லயே வந்துடலாம்ல. என்ன ஒரு யோசனை! இந்த சிதம்பரத்துல இருந்து பழனிக்கு டவுன் பஸ்லயே போயிட்டு வரலாம்னு பாக்குறேன். இங்க இருந்து அங்க பழனிக்கு ஏன் உனக்கு டவுன் பஸ் விடுறேன்? ஒரே பஸ் கிடைக்காது தாண்டி, அப்படியே மாறி மாறி போயிட்டு வர வேண்டியது. ஜாலியா 4-5 ஊர் சுத்தி பார்த்த மாதிரியும் இருக்கும்ல. காசா கழுதையா அப்படியே சும்மா ஓசில உட்காந்துக்கிட்டு போறதுக்கு என்னடி இப்ப? சின்ன பொண்ணு, இதுதான் சரியான ஐடியா. அக்கா சொல்ற மாதிரியே இங்க இருந்து பழனிக்கு டவுன் பஸ்லயே போயிட்டு வந்துடலாம். சரிம்மா, என்னமோ சொல்றீங்க. சரி பார்க்கலாம். அப்புறம் போகையில சோத்துக்கு என்ன செய்யறது? அதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ண வேண்டியதுதானே? ஆமா, அது அப்படியே பெரிய வேலை பாரு. இது ஆளுக்கு ஒரு முட்டை புளிச்சத்தை கட்டிட்டு போனா அது பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு கிடக்க போகுது. அது இல்லாம இப்பெல்லாம் போற வர வழியெல்லாம் காலச்சோறு மத்தன சோறுன்னு அங்கங்க எல்லாரும் பெரிய அன்னதானம் கொடுக்குறாங்கல்ல, அது வாங்கி எங்கேயாவது தின்னுக்க வேண்டியதே. அப்ப பழனிக்கு கிளம்பலாம்னு சொல்றீங்க? நம்ம முடிவு பண்ணி என்ன பண்றது? நம்ம வீட்டுல தான் மாமியார்னு ஒண்ணு குத்து கலாட்ட உட்காந்துருக்க. அதுகிட்ட கேட்டுக்கிட்டு தானே செய்யணும் எதுவா இருந்தாலும். அந்த கழுவி என்ன சொல்லுமோ எது சொல்லுமோ தெரியல. வரையில 2 டப்பா பஞ்சமரத்தை வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அது பாட்டுக்கு தானா மண்டையாட்ட போகுது. இதே என்னோட பெரிய விஷயமா இது? மைனியே, நானும் உங்க கூட வரட்டுமா? இக்கா தயவு செஞ்சு அவ மட்டும் வேணாக்கா. உன் நாத்தனகர் இருக்கவரு சரியான வாய்ப்பாத்தா. எந்த கடையில என்ன விற்குது, எங்க எது கிடைக்குதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பா. அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே 4 நாள் ஆயிடும்க்கா. அப்புறம் நம்ம கதை நாரிடும். என்ன சின்ன பண்ணே, அங்க குசு குசுன்னு எதை சொல்ற? கேட்டு சின்ன பண்ணே, அவ என்ன இன்னும் பச்சை குழந்தையா? அவளுக்கு அதெல்லாம் நல்ல விவரம் தெரிய முடியே. பாவண்டி கூட கூப்பிட்டுட்டு போவண்டி. அப்புறம் அவளை மட்டும் இங்க விட்டுட்டு போனா அம்பிடுத்த ஆத்தல மகளும் சேர்ந்து என்னென்ன ராவடி பண்ணுவாளுன்னு உனக்கு தெரியும்ல. அதோட அக்கா மூட்டையை கட்டிக்கிட்டு ஒரே அடியா பழனிக்கு போக சேர்ந்துட வேண்டியதேன். என்னையும் என் புருஷனையும் பிரிச்சு வச்சிருவாளுவடி. சரி தங்க மேலே, பல பேர் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டுக்கிட்டதால உன்னையும் கூப்பிட்டுக்கிட்டு போறோம். சின்ன பண்ணே, பங்குனி உத்திரம் என்னைக்கு வருது? இன்னைக்கு கிளம்புனா சரியா இருக்குமா இல்ல 2-3 நாள் கழிச்சு கிளம்பலாமா? அது இந்த மாசம் 25ஆம் தேதி வருது. அது வரைக்கும் இன்னும் ஒரு 7-8 நாள் இருக்கு. அப்படியே போறதுக்கு ஒரு 4-5 நாள். அப்புறம் அங்க போய் 2 நாள் தங்கிக்கிட்டு கிடந்து திரும்ப அப்படியே பசி ஏறி நேரம் வந்துட வேண்டியதான் வீட்டுக்கு. ஒரு 2-3 துணி எடுத்துக்கோங்க, சோத்தை கட்டிக்கோங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு எல்லாரும் கிளம்பிடலாம். எது வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, சரியா? சரி சின்ன பண்ணே, சரி. சின்ன பண்ணே, நம்ம 5 பேர் மட்டும் தானே இல்ல வேற எவனும் வரலவல? நமக்கு சேர்ந்தால நமக்கு ஏத்த மாதிரி யாரு 4-5 பேர் இருந்தா சேர்த்துக்க. ஒரு 10-12 பேரா போனாதான் குறுப்பா அங்க இங்கன்னு போயிட்டு வர முடியும். சரிக்கா. செல்வியா கடை சீலா கடைன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் வாரம்னு தான் சொன்னாங்க. நான் என்னன்னு கேட்டுட்டு அவங்களையும் கிளம்ப சொல்றேன். சரியாக்கா? அந்த செல்வியா வரட்டும். பழனில வச்சு அவளை பஞ்சாமிர்தம் பிழுக்கிற மாதிரி பிழுக்கல. என் பேரு ராசத்தி கிடையாது. சின்ன பண்ணே, அப்ப வா நம்ம அப்படியே கிளம்பலாம். வேற யாரும் வராங்களான்னு பார்த்து சொல்லிட்டு நாமளும் வீட்டுக்கு போலாம். ஏக்கா, நாங்க அப்படி இப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு கிடப்போம். அதனால வீட்டுக்கு போய் எங்களால சோறெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. வரையில எங்களுக்கும் சேர்த்து ஒரு 4 பட்டலமா கட்டிக்கிட்டு வாரியா? சரி ஆரம்பிச்சிட்டாலவல. இனிமே ஒவ்வொன்னா எனக்கும் சேர்த்து வாங்கி தரியா, எனக்கும் சேர்த்து செய்றியான்னு எல்லாத்தையும் ஓசிலேயே மங்களம் பாடுவாளவ. மணி, நான் வரையில அப்படியே ஒரு 2 சட்டை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் மேனி. இப்போ வேற இங்க வந்து ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டாங்க. மணி, ஒரு 1000 ரூபா இருந்தா ரூபா தாரீங்களா? எனக்கு எதுவும் 2-3 சட்டை போய் எடுத்துக்கிட்டு வரேன். இங்க இருந்து போகையில அந்த 2 சட்டையும் மாத்தி போட்டுக்கிட்டு கிடக்க முடியாது இல்லையா? சரிதான்.
எம்மாடி ராசாத்தி, நானும் வரையில இந்த ஒரே ஒரு சேலையை மட்டும் தாண்டா எடுத்துக்கிட்டு வந்தேன். நல்ல பட்டு சேலையா இருந்தா மைனிக்கு ஒரு 4 சேலை கொடுக்குறியா? சரிங்க மைனி, தாரேன். தாங்க, என்கிட்ட ரூபாய் எதுவும் இல்லம்மா. அண்ணன் வந்த பிறகு வேணா கேட்டு வாங்கிக்க. அப்படி சட்டை எதுவும் இல்லைன்னா என்ன? அதான் சின்ன பொண்ணு வசந்தி இருக்காளோல, அவளும் இந்த மாதிரி தான் எதுவும் சட்டை வச்சிருப்பாளுவ. வாங்கி தரேன், போட்டுக்க. இதை ஒரு சாக்கை வச்சு 1000 ரூபாய் ஆட்டை விடலாம்னு பார்த்தா இது நமக்கு மேல உசாரா இருக்கு. சரி மைனி, நாங்க போறோம். போய் பாதி யாத்திரை போகணும்ல, அதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறோம். நீங்க ஆ வேண்டிய வேலையை பாருங்க. என்னடா இது, ஆரம்பிக்கும் போதுமே எல்லாத்தையும் என் தலையில கட்டிட்டாளவ. இனி போக என்னைய வச்சு செய்வாளுவல நல்லா. ஊருக்கு போகிறதுக்கு என்னென்ன கொண்டு போகிறதுன்னு தெரியல. துணிமணி வாரி எடுத்துக்கிட்டு போகலாமா, இல்லை யாவகிட்டையும் அங்கே போய் கடை வாங்கி போட்டுக்கலாமா? என்ன செய்யலாம்? மொத்த கேன் பேக் மட்டும் கொண்டு போனால் போதுமா? சரி விடு, சும்மா பந்தாவுக்காவது வேறு பையன் 4-5 தூக்கிட்டு போவோம். அப்புறம் நம்மளை பார்த்து எவ்வளோ கேவலமாக நினச்சிடக்கூடாதுல்ல. ஐயோ, கிழவி வேறு வந்துருச்சு. இதுகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏத்த அடியே எருமை எருமை, என்ன மணி ஆகுது? எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? ஏத்த, நான் ஊர் சுத்தலாம் போகலத்த. ஒரு என்ன சொல்கிறது, அன்னைக்கு ஒரு கனவு கண்டல, அந்த மாதிரி நேற்று ஒரு கெட்ட கனவு வந்துருச்சு. அதான் அதுக்கு என்ன அர்த்தம், என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லி போய் ராசாத்தியை கட்ட கேட்டுட்டு வந்தேன். நீ என்ன கனவு கண்டிருப்ப? என்னைய பாடையில ஏத்திருப்ப, வேற என்ன உனக்கு கனவு வரும்? அது எப்படி அத்தை சரியா சொல்கிறீங்க? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதும் திடீர்னு உங்களுக்கு நெஞ்சொலி வந்துருச்சு அத்தை. என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் உங்கள் நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து குத்துன்னு குத்துறேன், மூச்சே வரல. ஐயோ, என்னடா ஆச்சு நம்ம அத்தைக்கு? நம்ம மேலே இம்புட்டு பாசமா நம்ம அவங்கள விட்டு போகிறோன்னு சொன்னதும் அதிர்ச்சியில் எப்படி ஒரேடியாக போய் சேர்ந்துட்டாங்களேன்னு நினச்சி அழுதுகிட்டே அப்படியே கனவுலேருந்து முழிச்சிட்டது. அடி பாவி, இவ்வளவு கொடூரமான கனவா? ஆமாத்த, அது அப்படியே போய் ராசாத்தியை கட்ட சொன்னேன்னா அவங்க தான் உன் அத்தைக்கு ஏமா ஹெலிகாப்டரில் வர்றாருடி, அதனால எங்கேயும் கோயில் குளமாக பார்த்து சாமியை கும்பிடு, சீக்கிரம் அவங்க நல்லா இருப்பாங்க, கை கால தேம்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஏன் சின்னமனே, இப்படி டைப்பா யோசிக்க உனக்கு மட்டும் எப்படி தோணுது? இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு என் மாவன் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வாங்கிட்டு போய் ஊர் சுத்தணும், அதானே இப்ப? எத்த, என்னைய பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க அத்தை? எத்த, என்னைய பார்த்தா ஊர் சுத்துற மாதிரியா இருக்கு? என்னைய பெத்த தாய் மாதிரி பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு கனவுல ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் அப்படி துடிச்சு போய் நிற்கிறேன். ஆனால் நீங்கள் என்னைய பார்த்து இந்த வார்த்தை கேட்குறீங்களே. ஐயே, இவ வேற எப்படி செண்டுமட்டா பேசி நெஞ்சு நக்கற? நெசமாத்தான் இருக்குமா? சரி சரி, சொல்ல வந்த விஷயத்தை சொல்லு. எங்க கிளம்பிட்டப்ப? இத்த, ஒரு 10 நாள் பழனிக்கு பாத யாத்திரையா போயிட்டு வரேன். 10,000 மட்டும் இருந்தா போதும், கொடுங்கத்த. என்னது, 10 நாள் பழனிக்கு பாத யாத்திரை போறியா? ஏண்டி, இப்ப தாண்டி எனக்கு நெசமாலுமே நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு. இத எல்லாம் உங்க நல்லதுக்கு தானே. நான் மட்டும் போகலத்த, இந்த சின்ன பொண்ணு ராசாத்தி அக்கா, அப்புறம் அவங்க நாத்தனாக்காரி ஒரு 2 பேர், வசந்தின்னு அப்படியே ஒரு 10-15 பேரை கூட்டமா போறோமத்த. போங்க, கூட்டமா போய் எல்லாரும் நல்லா கும்மி அடிச்சிட்டு வாங்க. சரியான கூட்டம் தாண்டி நீங்க. அவ்வளவு பேரும் காலி பண்ணிக்கிட்டு போயிட்டீங்கன்னா இங்க வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் எவடி செய்வா? அதுக்குதான் மாமியார்னு வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன கவலை எங்களுக்கு? மாமியார் இருக்கிறதால எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே ஊர் சுத்த கிளம்புறதா? என்னத்த அப்படிலாம் சொல்லப்படாது, எடுங்க 10,000. 10,000? 10 பைசா கிடையாது, வேலையை போடி. நீ எங்க போறியோ எங்க வரையோ எனக்கு தெரியாது. நீ வீட்டுக்கு வந்தாலும் வா, வரட்டி பண்ணாலும் போ. 10,000 வேணுமா? 10,000 இவளுக்கு? என் மவனே பாவம், வெளியூர் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். ஏண்டி, இப்படி கொஞ்சம் கூட நீ பொறுப்பே இல்லாம ஊர் ஊரா சுத்திட்டு கிடக்குற, என்னடி நாயா? அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். பழனிக்கு பாத யாத்திரை போனாதான் எனக்கு அப்படியே 10 வயசு குறையும், என் பழம் கூடுபணும்லாம் நீ ஒன்னும் சொல்லி என் காதை குத்த வேணாம். இந்த பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில போய் பழனி முருகனா நினைச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டாலே போத முடியாது. தாத்தா கல்வி, நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா நீ சாக்க பக்கம் சொல்லிக்கிட்டு நிக்காத. நான் இதுக்கு உனையே கேட்கணும்? ஏன் விஷ்டம் இது? என் புருஷன் சம்பாதிக்கிற பணத்தை கொடுக்கவே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கா? நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிய முடியே. தெரிஞ்சுதான் ஒரு பவுன் நெக்லஸ் எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு போய் அப்படியே அடமானம் வச்சிருவோம் பாத்துக்க. அடி பாவி, எங்க அந்த விளக்கமாறு? ஏண்டி, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? வீட்டுல இருக்கிற நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு ஊர் சுத்த போறியா? இந்த கால் இருக்கிறதால தானே வெடுக்கு வெடுக்கு குதிச்சுக்கிட்டு ஓடுற. இந்த காலை உடைக்கிறேன்டி. ஆத்தி பொல்லாத பொம்பளையா இருக்காளே, எப்படியாவது தப்பிச்சுட்டு. கேள்வி பாய், வரும்போது உனக்கு பழனில இருந்து பஞ்சமரத்தை வாங்கிட்டு வரேன், வீட்டெல்லாம் பாத்துக்க. ஓடதடி, நில்லு, என்னால ஓடியார முடியல, நில்லுடி. நான் போயிட்டு வர வரைக்கும் பார்த்து பத்திரமா இது. இங்கேயும் எசக்க பசக்கா கீழே விழுந்து கைகால உடச்சுக்க பாரு, அப்புறம் அவ்வளவுதான், என் டூர் கேன்சல் ஆயிடும். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன வாசங்க விட்டுட்டு போறா பாரு. அடியே பாருடி, நான் நடு வீட்டுல நின்று சொல்றேன். நீ போய் திசை தெரியாம திக்கு தெரியாம நாய் மாதிரி சின்ன படமா அழைஞ்சுதாட்டி வீடு வந்து சேருவேன். போயிட்டு இங்க தானே வரணும், வா பாத்துக்கிறவனே. எப்பா, எப்படி கிழவிக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு. பழனிக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் இரு. கிழவி, என்னைய ஓட துரத்துறேன். உனக்கு என்ன செய்யறேன்னு பாருடி. என்ன இன்னும் ஒருத்தி ஆளை காணோம்? ஐய, அவளை மேக்கப் பண்ணிட்டு புள்ள குட்டியெல்லாம் அப்ப சமாதானப்படுத்திட்டு கிளம்பி வர்றதுக்கு ஒரு 4 பொழுது ஆயிடும் போல இருக்கு. சரி, வரட்டும். நமக்கு என்ன குடும்பமா குட்டியா? வரும்போது வருவாளுங்க, அது வரையும் நம்ம படுத்து தூங்கலாம். ஏண்டி ராசாத்தி, தாமரை தங்கமயில மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரட்டு மாட்டி? நீயும் கிளம்பிட்டுனா இங்க இருக்கிற வேலையை யாரு செய்வா? ஆளுவதான் ஏதோ பாவம் 4 இடத்த பாப்பாளுவ. நீ அங்க போய் என்ன செய்ய போற? இங்க இருந்து கிளம்பின உடனே கையை வலிக்குது, காலை வலிக்குது, மூச்சு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லிக்கிட்டு எங்கேயாவது மூலையில தான் உட்காந்து கிடக்க போறேன். உடனே எடுத்துக்கிட்டு போயிட்டு அவ்வளவு என்ன பண்ண போறாளுவே? ஏன் அப்படி போகையிலே போவேனாம்னு தடுங்குறீங்க? 1 நாள் 2 நாளா 1 வாரம் போறேன்னு சொல்றீங்களே, அது வரையும் வீடு புள்ள குட்டையெல்லாம் யாரு பாத்துக்கிறது? சோறு குழம்பு யாரு போடுறது?
இப்படி அவளும் கிளம்பி போயிட்டா வீட்டோட நிலைமை என்னடி ஆகுறது? எத்த நீங்க இருக்கீங்கல்ல, ஒரு 2-3 நாள் தானே பாத்துக்கங்களா அத்தை. இங்க இருக்கீங்கன்னு தைரியத்துல தான் நானும் வரமுன்னு சொன்னேன். இப்ப இந்த மாதிரி பேசுறீங்க? நான் தான் இப்ப 40 வயசு குமரி, அப்படியே ஓடி ஆடி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க போறேன் பாரு. என்னத்த சொல்ல, போ போ. எல்லாம் என் மாவன் பண்றது. அந்த பையன் ஒழுக்கா இருந்தா இப்படி எல்லாம் ஊரு சுத்த கிளம்பு அளவுல சும்மா இந்த மாதிரி எல்லாம் முறைச்சிக்கிட்டு போகணும்னு சொல்லாதீங்க அத்தை. நான் போகவே இல்லை. இவங்க மவுளை மட்டும் 4 இடம் போகணுமா வரட்டுமா பார்க்கணுமா? நாமள எங்கேயும் போகக்கூடாது, வீட்லயே கிடந்து வீட்டு வேலை தான் செய்யணுமா? என்ன நியாயம் இது? நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நியாயம்? ஏட்டி இப்ப எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு கிடக்குற? நீ எங்கேயாவது போடியே. அடங்குற மாடா இருந்தா அடங்கும், அடங்காத நாம என்ன அடக்கவா முடியும்? 4 இடத்துக்கு நிம்மதியா போயிட்டு கூட வர முடியல போல இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட என் அப்பா அம்மாவை கேட்காம எனக்கு இஷ்ட மாதிரி போவேன் வருவேன். ஆனா கல்யாணம் பண்ண பிறகு எதுக்கு எடுத்தாலும் புருஷனை கேட்கணும், பிள்ளைகிட்ட சொல்லணும், மாமியார்கிட்ட சொல்லணும். எப்ப பாப்பா எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு இவங்க எப்படி சொல்றாங்க? இவங்க பார்த்தாங்களா? 4 இடத்துக்கு என் கூட வந்தாங்களா போனாங்களா? சாக்கு அம்பட்டும். ஏன் இவ போகணும் வரணும், எதுக்கு சந்தோஷமா இருக்கணும், இந்த அந்த வீட்டுக்குள்ளேயே கிடந்துட்டு வேலையை செஞ்சுட்டு கிடக்கணுமேனு நினப்பு. ஆத்தாடி அம்பட்டு மாமியாரும் இப்படித்தான் இருக்காளுவே. ஆனா அவளுக்கு நான் மட்டும் அப்படியே சாஞ்சிக்கிற ஏன் அந்த மாமியார் கறிவெல்லாம் மரும உசுர எடுக்கிற அளவுன்னு தெரியல. அவ்வளோ பொம்பளைகளுக்கும் இதான் நிலைமை. நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, வர முடியாது, நினைச்சதை திங்க முடியாது. ஆரம்பிச்சோடு இந்த 4 சவுத்துக்குள்ள கடந்துக்கிட்டு இந்த அடுப்படியே தான் சொர்க்கம்னு நினைச்சுக்கிட்டு அழுவ வேண்டியதே. யாராவது எங்கேயாவது போகட்டும் போ, நாம போய் என்ன செய்ய போறோம்? வரலன்னு சொல்லிடலாம் அவ்வளோல்ட்ட.